வணக்கம் சகோதர சகோதரிகளே, நான் அமுதா பேசுறேன். எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கேன். இதை எந்த விதத்திலையாவது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கஷ்டங்களுக்கு பயந்து வாழ்க்கையை விட்டுடலாமா? கஷ்டமான சூழ்நிலையில கூட தன்னம்பிக்கையோட இருக்கிறது எப்படி? எல்லாருக்கும் எல்லாம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் நடக்கல? ஒரு சின்ன கதை மூலமா இதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஒருவன் தன் தொழிலை இழந்தான், உறவுகளை இழந்தான், தன்னம்பிக்கையை இழந்தான். இறுதியில் தன் வாழ்வையே முடித்துக் கொள்ளலாம் என முடிவெடுத்தான். அடர்ந்த காட்டுக்குள் வேகமாக ஓடினான். இறப்பதற்கு முன் இறைவனிடம் கேட்டான், இறைவா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம்? என்னை ஏன் இன்னும் உயிரோட வச்சிருக்க? அப்போ கடவுள் அவன் முன் தோன்றினார். இந்த காட்டில் நீ தனிமையில் இருக்கிறாய், உன் அருகில் என்ன இருக்கிறது அப்படின்னு கடவுள் கேட்டாரு. அதுக்கு அந்த மனிதன் சொன்னாரு, என் அருகில் வெறும் புற்களும் உயர்ந்து வளர்ந்த மூங்கில் மரங்களும் இருக்கின்றன என்று. நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள், அதன் பிறகு நீ சாவதா வேண்டாமா என்று நீயே முடிவெடுத்துக்கொள் என்று கூறினார். நான் இந்த உலகை படைத்த பிறகு வறண்டு கிடந்த பூமியில் ஒரே நேரத்தில் தான் இந்த புல் விதைகளையும் மூங்கில் விதைகளையும் விதைத்தேன். முதல் வருடத்தில் புல் விதைகள் முளைத்து பூமியெல்லாம் பரவி வறண்டு கிடந்த இந்த பூமியை பச்சை பசேலென மாற்றிவிட்டன. ஆனால் மூங்கில் விதைகளோ முளைக்கவே இல்லை. அவை முளைப்பதற்கான எந்த அறிகுறியும் இருக்கவில்லை. இரண்டாவது வருடமும் பார்த்தேன். புற்கள் இன்னும் வளர்ந்து பெருகி இருந்தன. ஆனால் மூங்கில் விதைகள் அப்படியே இருந்தன. மூன்றாவது வருடம் பார்த்த போதும் அதே நிலைதான். நான்காவது வருடம் அதே நிலைதான். ஆனால் ஐந்தாவது வருடம் பார்த்தபோது ஒரு மூங்கில் விதை மட்டும் முளைவிட்டிருந்தது. அந்நேரம் புற்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது மிகவும் சிறிய ஒரு செடியாகவே இருந்தது. ஆனால் ஆறாவது வருடம் பார்க்கும்போது 100 அடிக்கு மேல் வளர்ந்த மூங்கில் மரங்கள் பூமியெங்கும் வளர்ந்திருந்தன. புற்களை விட பல மடங்கு உயரமாக அவை வளர்ந்திருந்தன. 5 வருடங்களாக மூங்கில் விதைகளுக்கு எதுவுமே நடக்கவில்லை. ஆனால் அவை அழிந்தும் போகவில்லை. 5 வருடங்களாக மூங்கில் விதைகள் காத்திருந்தன. எந்த காலநிலையையும் சகித்து வாழும் ஆற்றலை 5 வருடங்களாக அவை கற்றுக்கொண்டிருந்தன. மிக உயரமாக வளர தம் வேர்களை அவை பலப்படுத்தி கொண்டிருந்தன. தன்னை போதுமான அளவு பலப்படுத்தி கொண்டதும் அவைகள் முளைக்க ஆரம்பித்து விட்டன. இப்போது எந்த பருவநிலை மாற்றத்தையும் தாங்கும் சக்தி அவற்றுக்கு உண்டு. அவைகள் புற்களுடன் தன்னை ஒப்பிட்டு பார்க்கவில்லை. புற்கள் நன்கு வளர்வதைக் கண்டும் தன் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை. பொறுமையுடன் அதற்கான சவால்களை எதிர்கொண்டு தன்னைத்தானே பலப்படுத்தி கொண்டு முழு முயற்சியுடன் முழு திறமையுடன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டதால் பெருவெற்றி பெற்றது. நான் எனது படைப்புகளுக்கு அவற்றால் தாங்க இயலாத எந்த சவாலையும் கொடுப்பதில்லை. நீயும் அப்படித்தான். என்னை பொறுத்தவரையில் நீ இன்னும் முளைக்க ஆரம்பிக்கவே இல்லை. இப்போதுதான் நீ வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களை அறிந்து கொண்டிருக்கிறாய். உனக்கான பிரச்சனைகளை சவால்களை எதிர்கொள்ளும் போது உன்னை நீயே பலப்படுத்தி கொண்டிருக்கிறாய். நீ இப்போதுதான் உன் வேர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். உனக்கான பெரு வெற்றி காத்திருக்கிறது. மூங்கில்களைப் போல உன்னை சுற்றி இருப்பவர்களுடன் உன்னை ஒப்பிட்டு பார்க்காமல் உன் மீது மட்டுமே உன் கவனத்தை செலுத்தி உன்னை பலப்படுத்தி கொண்டு முழு முயற்சியுடன் உனது திறமையை வெளிப்படுத்தினால் பெரு வெற்றி அடைவாய். இப்போது நீ துணிச்சலாக முடிவெடு. உன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்காக அல்ல. என்ன பிரச்சனை வந்தாலும், எத்தனை சவால்களை சந்திக்க நேரிட்டாலும் உன் வாழ்வை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து காட்டுவேன் என்று முடிவெடு. மூங்கில் மரங்களுக்கோ புற்களைப் போல் ஒரு வருடத்தில் முளைத்து பெருக முடியவில்லை. ஆனால் புற்களுக்கோ மூங்கில் மரங்களைப் போல் உயரமாக வளர முடியவில்லை.
உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்து. உனது வாழ்க்கை பயணம் வேறு, அவர்களின் வாழ்க்கை பயணம் வேறு. உன் வாழ்க்கை என்னும் சவாலில் நீ வெற்றியடைவதா அல்லது தோற்றுப்போவதா என்பதை இப்பொழுது நீதான் முடிவு செய்ய வேண்டும் என இறைவன் கூறி முடித்தார். இப்போது தெளிந்த மனதுடன் வாழ்க்கையை புதிய கோணத்தில் பார்க்கத் தொடங்கினான் அந்த மனிதன். புதிய வாழ்க்கையை உருவாக்க தன்னம்பிக்கையுடன் அந்த காட்டை விட்டு வெளியேறினான். என்ன சகோதர சகோதரிகளே, நம்மளுக்கும் இப்படித்தான். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் முன்னேறிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மட்டும் இருந்த இடத்துலையே இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு கஷ்டப்படணுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம். எவ்வளோ முயற்சி எடுக்கணுமோ அவ்வளோ முயற்சி பண்ணுறோம். ஆனால் நம்ம மட்டும் முன்னேற மாட்டேங்கிறோமே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் வரும்போதெல்லாம் இந்த மூங்கில் மரங்களை நினச்சிக்கோங்க. நம்ம எதிர்காலத்தில் புற்களாக வளருவோமா இல்லை மூங்கிலாக வளருவோமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளை படைச்ச அந்த கடவுளுக்கு தெரியும் நம்ம மூங்கிலா இல்லை புற்களான்னு. நம்ம வளர்ச்சி தாமதப்படும் போது கடவுள் நம்மளுக்கு எல்லா சக்தியையும் கொடுத்து நம்மளை தயார்படுத்திட்டு இருக்காருன்னு நினச்சிக்கோங்க. எப்பவும் உங்கள் வாழ்க்கையை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. மூங்கிலுக்கு எப்படி வேற குணமோ வேற தேவைக்காக படைக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் புற்களும். அதுக்கும் வேற குணம், பூமிக்கும் அதோட தேவை வேறு. அதே மாதிரி தான் மனிதர்களும். உங்களோட வாழ்க்கை சூழ்நிலை, வாழ்க்கை முறை, வாழ்க்கை பயணம் வேறு. மற்றவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை, வாழ்க்கை முறை, வாழ்க்கை பயணம் வேறு. அதனால யாரோடையும் ஒப்பிட்டு உங்களை நீங்களே குறைவா மதிப்பிட்டுக்காதீங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒருவருக்கு 20 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல மனைவி, நல்ல காசு பணம், ஆடம்பர வாழ்க்கை. இன்னொருவனுக்கு 27 வயசாகியும் கல்யாணமே நடக்கல. அந்த 20 வயசு பையனை பார்த்து இவனுக்கு எல்லாம் நடக்குது, நல்லா வாழ்றான், எனக்கு ஏன் கடவுளை எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறான். 3 வருஷம் கழிச்சு 30 வயசுல இவனுக்கு கல்யாணம் நடக்குது. நல்ல மனைவி, உடனே குழந்தை பிறந்துருச்சு, வாழ்க்கை சிறப்பா போயிட்டு இருக்கு. இப்போ அந்த 20 வயதுல கல்யாணம் பண்ணின நபரை வந்து பார்க்குறான். அவனுக்கு எல்லாம் இருந்தும் இன்னும் குழந்தை இல்லை. கணவன் மனைவிக்கு சண்டை, ஒற்றுமை இல்லை. இவருக்கு எந்த குறையும் இல்லாமல் லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. அந்த நபருக்கு 10 வருஷம் கழிச்சு 30 வயசுல குழந்தை பிறகுது. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் நம்மளை சுத்தியே இருக்கு நண்பர்களே. நமக்கு கிடைக்க வேண்டியது லேட்டா கிடைக்கலாம், ஆனா கிடைக்காம போகாது. கடவுள் நம்மளுக்குன்னு படைச்சதை நமக்கு கிடைச்சே தீரும். எனவே நண்பர்களே, கஷ்டம் வரும்போது துவண்டு போகாதீங்க. வெற்றி தள்ளி போகும்போது நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க. மூங்கில்கள் மாதிரி பொறுமையுடன் உங்கள் திறமையை வளர்த்துக்கோங்க. விடாமுயற்சி செய்யுங்க. நிச்சயம் ஹிமாலய வெற்றி உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி நண்பர்களே. நிறைகள் குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.